ஒரு முயற்சிகளை செய்யறதுக்கு ஒரு வகையா இருக்கும். அதனாலதான் இந்த இடத்துல சகேயு ஆண்டவரை தேர்ந்ததுக்கான ரகசியம் என்னன்னா, அவன் வட்டி விடுறவன். இப்ப வட்டி விடுற ஒரு ஆள் ஒருத்தங்கிட்ட காசு கொடுக்குறான்னா வட்டிக்கான காசு வாங்கிட்டே இருப்பான்ல. வாங்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள்ல அவன் அந்த மொத்த காசையும் திருப்பி கொடுத்துருவான். கொடுக்கும்போது, அதாவது வட்டி கொடுக்குற அந்த சகேயுக்கு வாங்கிக்கிறவங்க வாங்கும் போது சந்தோஷமா வாங்கிப்பாங்க. அது 2 வட்டியோ 5 வட்டியோ 10 வட்டியோ அது நமக்கு தேவையில்லை. வாங்கும் போது சந்தோஷமா வாங்கியிருப்பாங்க. வாங்கிக்கிட்டத திரும்ப கொடுக்கும்போது வட்டியோட சேர்த்து கொடுக்கணும்ல. அப்ப வேதனையோடு தான் கொடுத்திருப்பாங்க. வேதனையோடு கொடுத்தவங்க இவங்க வேதனையோடு கொடுத்துட்டு அதோட விட்டுட்டா பரவாயில்ல. சகேயு அந்த பக்கமா ரோட்டு பக்கமா போகும்போது, சகேயு நம்ம ஊருக்காரன்னு வச்சுங்க, ரோட்டு பக்கமா போகும்போது எனக்கு தான் கடன் கொடுத்தான். அவன் போகும்போது வெறும் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு அவன் 15,000 ரூபாய் கிட்ட வட்டி வாங்கிட்டான் என்கிட்ட. அவனை நான் திட்டுவேன், சபிப்பேன். இதெல்லாம் சகேயுக்கு அந்த கிராமத்துல நடந்திருக்கு. இதுதான் உண்மை. பைபிளோட ரகசியமே அதுதான். அது எல்லாத்தையும் சொல்லணும்னா பைபிள் இடம் பார்த்தாரு ஒவ்வொருத்தரோட இது. அந்த இடத்துல இவன் குத்தப்பட்டவனா அந்த தெருவில் அந்த கிராமத்துல இருந்திருக்கலாம். எல்லா ஜனங்களும் அவங்களுடைய தேவைக்காக சகேவின் இடத்துல இருந்து காசு வாங்கினாங்க, திருப்பியும் கொடுத்தாங்க. ஆனா சகேவி போகும்போது, இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஏரியாவில எல்லாம் ஒருத்தர் குள்ளமா இருந்துட்டான்னா அவன் குள்ளமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு விஷயங்களை சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இவன் அதிகமா அந்த பாவ பணத்தை வச்சிருக்கிறதுனால இவன் குள்ளமா இருக்கிறான். அவன் கொண்டாடி இதனால்தான் அப்படி இருக்கு. ஒருவேளை குழந்தை இல்லாதவங்க அதனாலதான் அந்த பாவ காசாலதான் அவங்க மனைவி குழந்தை இல்லாம இருக்கிறான். ஒருவேளை குழந்தை இருந்து அந்த குழந்தை ஊனமா இருந்ததுன்னா அந்த ஊனத்துக்கு காரணம் இவன் நம்ம கிட்ட அதிகமா வாங்கி வைக்கிற அந்த வட்டி காசு தான் அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிற சிலங்க சொல்லக்கூட இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆண்டவர் வெளிப்படுத்தின வரையும் அதுதான் அங்க நடந்திருக்கும். அதனாலதான் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று ஒரு பணக்காரன் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? பணக்காரன் எதுக்கு பார்க்கணும்? அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது. ஆனா அவன் இடத்துல ஒரு சமாதானம் இல்லை. என்கிட்ட காசு வாங்கும் போது சந்தோஷமா வாங்குற ஜனங்க, கொடுக்கும் போது ஒரு மனவேதனையோட கொடுத்துட்டு போற ஜனங்க, நான் ரோட்டுக்கு அந்த பக்கமா போகும்போது போகும் வழியில மட்டும் என்னை ஏன் இந்த மாதிரி முறுமுறுக்கிறாங்க அப்படின்னு தெரியாம தான் செய்கிறது என்ன பாவம்னே தெரியாத ஒரு மனுஷன் தான் சகேயு. அவன் செய்யற பாவம் என்னன்னே அவனுக்கு தெரியல. அந்த தெரியாத அளவுக்கு அவனுக்கு ஞானம் இல்லை. அதுதான் உண்மை. ஆனா ஓபனா சொல்லிடுறேன், ஒரு வட்டிக்கு விடுறவன் சரியான ஞானவானதா இருப்பான். ஏன்னா கணக்கு போடணும்ல. ஆனா அவனுக்கு இந்த ஞான கணக்கு புரியல. அவன் சாதாரண மாம்சத்துக்குரிய மனுஷன் தான், அவனுக்கு புரியல. இந்த பிரச்சனையை தீர்ப்பாரு யாரு அப்படின்னு அவனுக்கு தெரியாம இவன் குழப்பத்தில் இருக்கும்போது இயேசுவை பற்றி இவன் கேள்விப்பட்டிருப்பான். இதுதான் உண்மை. எப்படி கேள்விப்பட்டிருப்பான்னா, இயேசுன்னா ஒருத்தர் ஊனமா இருந்தான், அவனை குணமாக்குனாரு. கண்ணு தெரியாம இருந்தான், அவனுக்கு கண்ணு கொடுத்தாரு. மறுத்தவனை உயிரோட எழுப்பினாரு. நிறைய ஜனங்களை ரசிச்சாரு. சாப்பாடே இல்லாத ஒரு ஏரியாவில வெறும் 2 துண்டு மீன் 5 அப்பத்தை வச்சு 5,000 ஆண்கள் மட்டும் புருஷர்கள் மாத்திரம் இருந்தவங்களுக்கு அவருக்கு போஜனம் கொடுத்தாரு. இந்த மாதிரி விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பான். இதெல்லாம் கேள்விப்பட்டவன் ஏன் எப்படிப்பட்டவன்னா, அவரால ஏன் கன்ஃபியூஷன், எனக்கு இருக்கிற அந்த அங்கலாயத்தை அவரால் தீர்த்து வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு யோசனையில இருந்ததுனாலதான் ஆண்டவர் எப்படிப்பட்டவன் பார்க்கணும்ன்ற அந்த ஆர்வம் அவனுக்குள்ள வந்தது. என் பிரச்சனைய அவரால்தான் தீர்க்க முடியும் அப்படின்ற அந்த எண்ணம் அவனுக்குள்ள வந்தது. அதுக்கப்புறம் வாசிக்கலாம். 4வது, அவன் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தை மறைத்து அவன் தான் உங்களுக்கு ஆல்ரெடி ஐயா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அவன் குள்ளமா இருந்தான், அதனால ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில் அவனால பார்க்க முடியாது, அதனால மத்த மேல யாருன்னு தெரியும். அடுத்த வார்த்தைலாம் அந்த இடத்தில் வந்த போது அண்ணாத்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். போதுமா? தேவனுக்கு பிரியமான ஜனங்களே, 3வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கோம். இவன் ஏசு எப்படிப்பட்டவரும் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனோடு கூட ஜன கூட்டம் அதிகமா இருந்தது. நிறைய ஜனங்கள் அந்த இடத்துல கூடியிருந்தாங்க. அந்த கூடியிருந்த ஜனங்கள்ல ஆண்டவர் நேரம் வர்றாரு, அண்ணாந்து பாக்குறாரு. மரத்து மேல இருக்கிற சகேயு மட்டும் ஏன் பாக்குறாருன்னா, ஆண்டவர் அந்த இடத்துக்கு வந்ததுக்கான நோக்கம், சகேயு என்னும் ஒரு மனுஷன் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறான், தான் செய்யறது என்ன பாவம்னே தெரியாம அவன் அதுல இருந்து விடுபடுறதுக்கான வழி என்னன்னே அந்த பையனுக்கு தெரியல. அவன் அங்கலாய்ப்பை என் தேவனாகிய கர்த்தர் அறிந்ததுனாலே அவர் அங்க போனாரு. சகேயு என்ன ஒரே ஒரு மனுஷன், தனி மனுஷன், நல்லவன் கிடையாது. அவன் நல்லவன் கிடையாது, நல்லது செஞ்சவன் கிடையாது. அவன் எந்த ஏழை குழந்தைய படிக்க வைக்கல, இல்லாதவங்களுக்கு காசு கொடுக்கல, எந்த ஒரு நன்மையும் அவன் செய்யல.
ஆனா அவன் பாவியா இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அங்க போனதுக்கு காரணம்னா அவனுடைய அங்கலாய்ப்பு. இயேசு எப்படிப்பட்டவரோ அவர் இதுல இருந்து என்ன தப்பிக்கக்கூடிய வழி அவருக்குதான் தெரியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மட்டும் அவன் மனதிலே ஆழமா பதிஞ்சிட்டு இருக்கு. அதனால அவனை காணவே என் தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துக்கு போகும்போது இதுல 2 விதமான ரகசியம் இருக்கு. அதை நான் கடைசிக்கு சொல்றேன். போகும்போது அவன் இருந்ததை பார்த்தாரு, கூப்பிட்டாரு, சீக்கிரமா என் இடத்துல வா, இங்க வா, சீக்கிரமா வான்னு சொன்னாரு. அவன் அங்கிருந்து ஏறி சரசரன்னு வந்தான். வந்துட்டு இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்க போறேன்னு சொன்னாரு. இவரு இயேசு எப்படிப்பட்டவங்க தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு சகேயு. ஆனா ஏசப்பா வந்துட்டு அவனை கிட்ட வர சொல்லிட்டு இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்குறேன்னு சொல்லிட்டாரு. ஏசப்பா எதுவுமே சொல்ல, நீ ஏன்பா கன்ஃபியூஷனா இருக்கிற, நீங்க என்ன பிரச்சனை, எதுவுமே கேட்கல. அவர் எதையுமே கேட்கல. அவனுடைய அந்த அங்கலாய்ப்பை அவர் பார்த்தாரு. எல்லாரும் கீழதான் இருக்கிறாங்க, என்ன பாவனும் தான் இருக்கிறாங்க. இவனுக்கு மட்டும்தான் ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு தேவை, எதுன்னு தெரியல, அவனுக்கே தெரியல. அந்த விஷயத்த நம்ம சந்திக்கணுன்றதுக்காக ஆண்டவர் அவன் மேல, அதனாலதான் மேல ஏறி இருக்கான்னு அவனை கீழே வர சொல்லி இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்குறேன் அப்படின்னு சொன்னாரு. சுத்தி நிறைய ஜனங்கள் இருந்தாங்கல்ல, ஜனங்கள்லாம் நம்மன்னு வச்சுப்போம். ஒழுங்கா சர்ச்சைக்கு போறோம், 3 வேலையும் ஜெபம் பண்றோம், ஆண்டவர் ஒரு ஐக்கியமா இருக்கும், நம்ம எல்லாம் கூட்டத்துல இருக்கிறோம். ஆனா பாவமான ஆளுங்க வச்சுக்கோங்க, நானும் இல்ல, அதே யாரோ வச்சுங்க, நாங்கதான் வட்டிக்கு காசு கொடுக்குறவங்க, இங்க எல்லாருக்கும் அது தெரியும். நாம தான் அதான் அதிக வட்டிக்கு கொடுக்குறவங்க வச்சுங்க. ஆனா அது பாவமான காசு தான். இந்த வேலையை செய்யறவங்க நான் தான். ஆனா ஆண்டவர் இங்க வராது. வந்துட்டு தம்பி அஜய், நீ வாப்பா, இன்னைக்கு தான் நான் வீட்டுக்கு தங்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 3 வேலையும் ஜெபம் பண்ற நீங்க, ஆண்டவருக்காய் உண்மையா இருக்கிற நீங்க, உங்களுக்கு கோவம் வருமா வராதா? அந்த இருந்த ஜனங்களுக்கு கோவம் வந்து பின்னாடி வாசிக்கலாம். அதை கண்ட யாவரும் அவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று அவன் சீக்கிரமா இறங்கி அவரை அழைத்து போனான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, மேல ஏறிட்டான். இவனுக்கு உண்மையுள்ள ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆண்டவரை நேசிக்கிற ஜனங்க எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மரத்துல இருக்கிற என்ன கூப்பிடுறாருன்னா, எனக்கான வேண்டுதல், எனக்கான கூப்பிடுதல் ஆண்டவருக்கு கேட்கப்பட்டுச்சுன்னு அவன் சந்தோஷமா வந்துட்டான். அங்கேயே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம எதுக்காக இந்த இடத்துல ஏறி வந்தோமோ, எதுக்காக இங்க ஆண்டவரை பார்க்கணும்னு அங்கலாய்க்குமோ, அதை தேவனாகி கர்த்தர் நிறைவேற்ற போறாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அவன் சந்தோஷத்தை இடையில இருக்கணும். அது கீழே தான் அதை கண்ட யாவரும் இவன் பாதியாச்சே, வட்டிங்கிறாங்களே, இவன் எப்படி நல்லவன் இல்லையே. ஒரு பரிசுத்தமான கடவுள் வராருன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கோ, ஆணையர் வீட்டுக்கோ, யார் வீட்டுக்கோ, அவங்க வீட்டுல போய் தங்கி இருந்தா ஓகே தான். ஆனா இவன் பாவமான ஒரு மனுஷன் வீட்டுக்கு நான் போய் நீ தங்க போறேன் அப்படின்னு சொல்றாருன்னு இருக்கிற எல்லா ஜனங்களும் முன்னிறுக்கிறாங்க. ஏன்னா அந்த ஜனங்கள் எல்லாரும் அவங்ககிட்ட தான் காசு வாங்கி இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் எல்லாரும் அவங்ககிட்ட தான் வட்டி காசு வாங்கி இருக்கிறாங்க. அவங்ககிட்ட வட்டி காசு வாங்கி இருக்கிறோம். வட்டிக்கு காசு கொடுத்தவன் கெட்டவன் தெரியும். ஆனா ஆண்டவர் அங்க தங்குறேன்றாரு. நான் தான் கடனாளியா இருக்கிறேன், நான் தான் நோயாளியா இருக்கிறேன், நான் தான் பாடு நிறைந்தவனா இருக்கிறேன். என் வீட்டுக்கு ஆண்டவர் வந்தா எனக்கு ஒரு சமாதானம் வரும். ஆனா என் வீட்டுக்கு வராம அவர் ஏன் தேவையில்லாம சகேயு வீட்டுக்கு போறேன்னு சொல்றாருன்னு நம்ம எல்லாரும் உருவெடுக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கான திட்டம் அவருக்கு தெரியும். அவரை விட ஒரு ஞானி யாருமே கிடையாது. அவரை போல ஞானமா யோசிக்க யாராலுமே முடியாது. அந்த ஞானி என்ன பண்ணாருன்னா, ரெண்டு ஆசீர்வாதம் கிடைக்கணும். ஏழை கிட்ட போனாருன்னு வச்சுக்கோங்க, வேற அவர் வேற யார் வீட்லயோ இல்ல அனாந்தரத்துல உங்க கூட நான் தங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா சமாதான வார்த்தைகளை சொல்லியிருப்பாரு. இனி நீங்கள் கடவுள் இல்லாமல் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவ்வளவுதான், அந்த சமாதானம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா திரும்பவும் தேவை வரும்போது சேம் சகேயு கிட்ட போயிட்டு கடன் வாங்கியிருப்பாங்க. ஆனா இங்க என்ன நடந்ததுன்னா, யார தொட்டா எல்லா ஜனங்களுக்கும் விடுதலை கிடைக்கும், யாரு மேல கை வச்சா எல்லா ஜனங்களுக்கும் சமாதானம் கிடைக்கும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால நேரம் போனாரு, சகேயு வீட்டுக்கு போனாரு, எதுவுமே பேசல. அவன் வீட்டுக்கு வரணும் தான் சொன்னாரு, அவள் வேற எதுவுமே பேசல. வீட்டுக்கு போனாரு, என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அடுத்த வாசிங்க. ஒரு நிமிஷம், அங்க சகேயு வீட்டுக்கு போனாரு ஆண்டவர். தம்பி நீ உன் ஆஸ்தி இல்ல, அதெல்லாம் ஏழைங்க எழுதிவா, அப்பதான் கொஞ்சம் நல்லது நடக்கும், இந்த மாதிரி ஏதாவது சொன்னாரா? என் தேவனாகிய கர்த்தர் அப்படி எதுவுமே சொல்ல. அவர் எதுவுமே சொல்ல. சகேயு, உனக்கு அந்த சமாதானம், உனக்கு இருக்கிற அந்த அங்கலாய்ப்பு தீரணும்னா, ஜனங்க ஏன் உன்னை திட்டுறாங்கன்னு உனக்கு புரியலன்னா நீ என்னதான் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் எதுவுமே சொல்லல.
ஆண்டவர் அங்க அவன் வீட்டுக்கு வரணும்னு சொன்னது அவனுக்கு அந்த சந்தோஷம் வந்து பாருங்க. அந்த சந்தோஷத்திலே அவன் ஞானம் அடைஞ்சிட்டான் ஆண்டவருடைய சமூகத்திலே. அல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் கவனமா கேளுங்க, முடிச்ச ரசிக்கிறதுல. அவன் ஞானம் அடைஞ்சிட்டான். அப்பவே ஞானம் வந்துச்சு அவனுக்கு. ஆண்டவரோடு ஒருத்தர் இருக்கும்போது அவன் ஞானவானாய் மாறி போயிடுவான். அவன் வீட்டுக்கு வந்தாரு, எதுவுமே சொல்லல, இவனாவே வாண்டடாவே சொல்றான், ஆண்டவரே நான் வந்து என் சொத்தை 7 ஜனங்களுக்கு பாதி தான் சொல்லியிருப்பான். அதுலயும் ஒரு அரசியல் இருக்கு. 3 சொத்தை எழுதி கொடுத்துட்டான்னா மீதி அவங்ககிட்ட இருந்து வாங்கி வட்டிக்கு வாங்கினவங்க எல்லாம் காசு எழுதி தருவான். என் தேவனுக்கு பிரியமான ஜனங்களே, ஞானத்தை அங்கேயும் போதிக்கிறார் ஆண்டவர். வந்ததே சொல்றப்ப, ஆண்டவரே எனக்கு இருக்கிற சொத்துல பாதியே எங்க மிச்சம் பண்ணிருக்காங்க, ஏழைக்கு கொடுக்குறேன் தான் சொல்லியிருக்காரு. நல்லா கொடுக்குறேன், என்கிட்ட கடன் வாங்குறவங்கெல்லாம் கொடுக்குறேன், ஏழைக்கு கொடுக்குறேன். ஏழைக்கு கொடுக்கும் போதுதான் கொடுங்கள், அப்போது கூட கொடுக்கப்படும். எனக்கு கொடுங்க இல்ல, எனக்கு ஆண்டவருக்கு இல்ல, இல்லாதவருக்கு கொடு, அப்பதான் உனக்கு நன்மை வரும். அதெல்லாம் நேரத்துல சகேயு வந்து உள்ள வந்து என் ஆட்சியில பாதியை நான் ஏழைக்கு கொடுத்துறேன், அதுக்கப்புறம் அநியாயமாய் என் தேவனுக்கு பிரியமான வட்டி ஒழுந்தே முதல்ல நியாயமா எனக்கு அதுவே தெரியல. இந்த வசத்தை படிக்கும்போது நான் பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அநியாயமாய் போடுறது அப்போ வட்டிக்கு வருது நியாயமான தொழிலா? இன்னும் எல்லாம் அமைதியா இருக்கு. வட்டிக்கு விடுறது நியாயமான தொழிலா அநியாயமான தொழிலா? அநியாயம் தானே. ஆனா போட்டுதான் போட்டுருக்கிறாங்க, நான் 5 வட்டிக்கு தருவேன்னு போட்டுருக்கிறேன், நீங்க தெரிஞ்சுதானே போய் வாங்குறீங்க. அது எப்படி அநியாயமா இருக்கும்? படிக்கலையோ என்ன மாதிரி எல்லாரும் தமிழ் என்ன மாதிரி யாருக்கு படிக்க வராதா? தேவனுக்கு பிரியமான ஜனங்கள் அவன் நியாயமா போட்டான் அநியாயமா போட்டான்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றான்னா, இவன் நிறைய பேருக்கு காசு கொடுத்துருப்பான், அதுல யாருக்கிட்டையாவது 2 ரூபா வட்டின்னு சொல்லிட்டு 5 ரூபா வட்டி காசு வாங்கிட்டு இருக்கான். மேபி எனக்கு தெரியல, ஆனா அங்க என்ன ரகசியம்னு நமக்கு தெரியல. நான் வாங்கியிருந்தேன்னா நான் வாங்கினது பாவம்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால அதை நான் நாளத்தனையா கொடுத்துறேன். 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன்னா 20000 ரூபாய் நான் அவனுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு அவன் உணர்வு அடைஞ்சிட்டான். இங்க இருந்து என்ன உங்களுக்கு தெரியுதுன்னா, முதல்ல சகேயுக்கு அந்த சமாதானம் வந்துச்சு. அப்போ அது முடிச்சுட்டு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு அந்த வீட்டுக்கு, படிங்க அத 9வது. அப்போ இத்தனை நாளா அவன் வீட்டுல ஐஸ்வர்யம் இருந்தது, தங்க நகைகள் இருந்து, பொக்கிஷங்கள் இருந்தது, ரட்சிப்பு இல்லை, சமாதானம் இல்லாம இருந்திருந்தாங்க. ரட்சிப்பு சமாதானம் இல்லாம இருக்கு. அது இருந்தான்னா என்ன கேட்டீங்கன்னா, அது தெரியாம தான் அவன் அங்கலாய்க்கு இருந்ததுதான். சோ ஆண்டவர் எதுவுமே இதை செய்யணும்னு சொல்லாமே அவன் உணர்வுக்குள்ள உணர்த்தி, நீ வச்சுட்டு இருக்கிற இந்த காசுதான் உனக்கும் எனக்குமான அந்த கேப்பை உண்டாக்குதுன்னு சொல்லி அந்த பாவமான காசை நீ ஜனங்களுக்கு கொடுத்துருன்றத உணர்த்தினாரு. சகையை கொடுத்தாரு. சகையை வீட்டுக்கு போனதுனால அந்த ஜனங்கள் ஒரு திரளான கூட்ட ஜனங்கள் ஆண்டவர் பார்க்க வந்தது இல்ல, அந்த கூட்ட ஜனங்கள்ல தான் இருந்திருப்பாங்க. இவர்கிட்ட வட்டிக்கு வாங்கினாங்க. எல்லாருக்கும் திரும்ப காசு கொடுத்தாரா? ஜனங்களுக்கும் சமாதானம் வந்தது, சகையுக்கும் சமாதானம் வந்தது. இந்த ரகசியத்தை தான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி காட்டினாரு. ஏன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நம்ம சபைக்கு வரவங்க அந்த கிராமத்துல இருக்கிற யாரோ வந்து வண்டிக்கு காசு கொடுத்தவங்கலாம் இருக்குவாங்க. தேவனுக்கு பிரியமான ஜனங்களே, என்னைக்குமே இந்த காசு எல்லாம் நமக்கு நிம்மதியை தராது, சமாதானத்தை தராது. இருக்கிறத எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்க இல்லாத ஏழைகளுக்கு கொடுக்கும்போதுதான் அது நன்மையா இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, சீசுகளோடு பேசிக்கும் போது, ஒட்டகமானது ஊற்றின் காலில் நுழையுது எளிதா இருக்கும். ரொம்ப ஈஸியா சொல்லியிருப்பாரு, ரொம்ப ஈஸியா நுழைஞ்சிடும். ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு பணக்கார வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தன் பணக்காரனா இருக்கிறான்னா அந்த ஐஸ்வர்யத்தை மேலும் 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 சேர்க்கணும் தான் நினைப்பான். அதை சேர்த்துட்டே இருக்கும். அது பாவங்க, அது தப்பு. அது மேல உனக்கு ஆசை வந்தது, ஆசை வந்தாலே அது பாவம் தான். ஏன்னா இச்சை பாவம் பைபிள் சொல்லுது. அதனால அந்த இச்சை உனக்குள்ள இருக்க இன்னும் 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 உனக்கு பணத்துக்கு மீது மோகம் வந்துடும். அப்போ உனக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எந்த ஒரு நன்மையும் தெரியாது, நல்லவன் கெட்டவன் எதுவுமே தெரியாது. பாவம் நன்மை எதுவுமே நம்மளால கரெக்டா புரிய முடியாது. ஏன்னா என்கிட்ட காசு இருக்கு, என்னால எதை வேணா விலை கொடுத்து வாங்கிட முடியும் அப்படின்ற அந்த அதுவும் இருக்கும் நமக்கு. இந்த இடத்துல அவனும் அப்படிதான் இருந்தான். ஆனா இவன் உணர்வு அடைந்தான். ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல அந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள் ஏதாவது பேசியிருப்பாங்க. அதனாலதான் ஏசி எப்படிப்பட்டவரோ யாரையெல்லாம் சுகப்படுத்த முடியுதுன்னா, என் மனக்குழப்பத்தை இவரால் குணப்படுத்த முடியாதா அப்படின்னு காத்துட்டு யோசிச்சுட்டு இருந்த சகையை ஆண்டவர் வந்தாரு. சகையை சமாதானத்தை சொன்னாரு. ஆசீர்வாதம் அவங்க வீட்டுல நிலைச்சு நின்றது. அந்த கூட்டத்துல இருந்தவங்களுக்கும் அதனால சமாதானம் நடந்தது.
இதுதான் இந்த கதையோட கருத்து. இத ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆனது எனக்கு வெளிப்படுத்தாரு. ஆனா உங்களுக்கு நான் மெசேஜ் நான் ரெடி பண்ண மெசேஜ் வேற. ஆண்டவர் என்னன்னு தெரியும், சகேயோட ஸ்டோரி மட்டும் உங்களுக்கு சொல்லும்படியா இருக்கா அதிகமா உணர்ந்துட்டே இருந்தார். எதனால எனக்கு தெரியாது. நீங்களும் சகேயோவை போல ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன்ல தெரியுதா? ஏதாவது என்னன்னு தெரியாது, எனக்கு தெரியாது. நான் சாதாரண மனுஷன். என் தேவனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். என்ன கன்ஃபியூஷன் நீங்க யோசிச்சுட்டே இருங்க. ஆண்டவர் எப்படி சகேயு வாழ்க்கையிலே அந்த ஒரு மனக்குழப்பத்திற்கு சமாதானம் சொன்னாரோ அதே மாதிரி உங்களுக்கும் சமாதானத்தை சொல்லி உங்களுக்கும் நன்மை நடக்கும், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அந்த நன்மையும் ஆசீர்வாதமும் சேரும் அப்படின்றதுதான் அந்த வசனத்தோட கருத்து. கர்த்தர் இந்த வசனத்தையும் இதை கேட்ட உங்களையும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயாவையும் மூப்பரையும் உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம்.